நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்த தெய்வமே, நாங்கள் உம்மை மனதார துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஆராதனைக்கு உரியவரே, ஆராதனைக்கு உரியவரே, வணக்கத்திற்கு உரியவரே, பரிசுத்த தேவனே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் மனதார உயர்த்துகிறோம், மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உங்க வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். சத்தத்தை உயர்த்தி பிதாவே, பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே சத்தமாய் உம்மில் அன்பு செய்கின்றோ. ஆவியானவரே, ஆவியானவரே உம்மை அன்பு. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. ஆராதிப்போம் உம்மை. சத்தமாய் சபையார் கர்த்தரை உயர்த்துவோம். செய்கின்றோ, மகனாக தெரிந்து கொண்டீர், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மகளாக தெரிந்து கொண்டீர், என்னை மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உணர்ந்து பாடுவோம். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்கள். கைகளை வானத்திற்கு நேராய் உயர்த்தியே உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. ஆராதிப்போம் உம்மை. சத்தமாய் ஒரு மனதோடு உண்மையாய் ஆராதிப்போம். அன்பு ஸ்தோத்திரமும் கனமும், ஸ்தோத்திரமும் கனமும், வல்லமையும் பலனும், வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும், வல்லமையும் பலனும், வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும், மாட்சிமையும் துதியும், ஐயா எப்போதும் உண்டாகட்டும். சொல்லுவோம் சேர்ந்து, மாட்சிமையும்
மகிமையும் துதியும் ஐயா எப்போதும். ரெண்டு கரங்களை உயர்த்தியே உம்மை ஆராதிக்கின்றோ. சத்தமாய் சத்தமாய் அன்பு. சபையார் எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுங்க. உம்மை ஆராதிக்கின்றோ. சத்தமாய் பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோ. இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ. ஆவியானவரே அன்பு செய்கிறோம் உம்மை அன்பு. சத்தமாய் இணைந்து பாடுவோம். ஆவியானவரே ஆவியானவரே அன்பு செய்கிறோம் உம்மை அன்பு. ஒரு மனதோடு சபையார் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோ. சத்தமாய் அன்பு செய்கின்றோ. ஆராதிப்போம் உம்மை ஆராதிக்கின்றோ. ஆர்ப்பரிக்கின்றோ. சகலமும் படைத்தவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே மகிமைக்கு மங்காத பிரகாசமே ஐயா மங்காத பிரகா. சபையார் எல்லாரும் இருதயத்திலிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லி ஆராதிப்போம். மகிமைக்கு பாத்திரரே ஆமென் ஐயா மங்காத பிரகாசமே. சத்தமாய் உம்மை ஆராதிக்கின்றோ. ஆர்ப்பரிக்கின்றோ. அன்பு செய்கின்றோ. ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கின்றோ. ஆர்ப்பரிக்கின்றோ. அன்பு செய்கின்றோ. பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வாய் திறந்து சகோதரர்கள் சொல்லுவோம் சேர்ந்து எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இரண்டு கரங்களை உயர்த்தி சேர்ந்து உம்மை ஆராதிக்கின்றோ. ஆர்ப்பரிக்கின்றோ. அன்பு செய்கின்றோ. ஆராதிப்போம் உம்மை ஆராதி. ஹல்லேலூயா. ரிபகதனமல ஷபகதரம நேமலகதரமலகதனமா உம்மில் அன்பு செய்கின்றோ.
உம்மை அன்பு. நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆமே. நம்முடைய பரம தகப்பன், நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், ஒருபோது நம்மை மறந்து போகாதவர். இவ்வளவுதானே உங்க சத்தம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், அவருக்கு என்னுடைய முழு மனதோடு முழு பலத்தோடு ஆராதனை செய்வேன் என்கிற உணர்வுள்ளவர்கள் நல்ல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஹalleluya, ஹalleluya. உம்முடைய நல்ல நாமம் எங்கள் நடுவிலே தொடர்ந்து மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய சித்தம் வெளிப்படட்டும், உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். ஆமென். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் சத்தமாய் ஆண்டவரை தொடர்ந்து பாடப்போகிறோம். அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. 4-4. ஆமென். இணைந்து பாடி நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஆமென். இன்னைக்கு தந்தையர் தினம்ல நம்முடைய பரம தகப்பன், ஆமென், அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம இதுவரை தாங்கி சுமந்து தப்புவித்தவர் இனிமேலும் அப்படியே நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். எல்லாரும் இணைந்து பாடலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அப்பாவும் கிருபைகளால். ஆமென். எல்லா நல்ல கைகளை தட்டி ஓசையுள்ள கைத்தாளங்களோடு அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. எல்லாரும் பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. சேர்ந்து பாடுவோம். அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. சேர்ந்து பாடுவோம். அப்பாவும் உரிமையோடு உணர்ந்து சொல்லுங்கள். அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. பாடுவோம். அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை.
சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும். அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. சத்தமாய் அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து. எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுவீர்கள்? அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. எல்லாரும் இணைந்து பாடுவோம். அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி தந்தையை போல தோளில் சுமந்து நம்மை பாதுகாக்கிற கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில், வியாதியின் நேரத்தில் ஆமே நம்மை விடுவித்த கிருபை அல்லவா. நல்ல கைகளை தட்டி தகப்பனின் அன்பை உணர்ந்தவர்களாக, இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்களாக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பாடுங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தா கண்டு கொண்டா, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டா. காத்திருந்தா கண்டு கொண்டா, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டா. எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். சேர்ந்து பாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். பாடுகள். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். சேர்ந்து பாடுவோம். பாடுவோம், கொண்டாடுவோம்,
பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா. இப்படி எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாக உயிர்த்து விட்டேன். பாவத்திலே மரித்திருந்தேன், மனிதனாக. சேர்ந்து பாடுவோம், மாடுவோம், நல்ல கையை தட்டி மகிழ்ச்சியோடு நடனம் ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. 2 நிமிஷம் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எத்தனை பேர் உணர்கிறீர்கள் தகப்பனுடைய அன்பை, இயேசுடைய அன்பை உணர்கிறவர்கள்? நல்ல கரங்களை தட்டி அன்பை. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தகப்பனும் செய்யாத ஒரு காரியம் நமக்கா இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார், நம்மை புதிய மனிதனாக மாற்றி இருக்கிறார், மறுபடியும் பிறக்க பண்ணி இருக்கிறார், மகனாக மகளாக நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பை நினைத்து நல்ல கரங்களை தட்டி இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள், இது கர்த்தரை ஆராதிக்கிற நாள். ஆமென் ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தமாய் 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 கர்த்தருடைய அன்பிற்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த அந்த பிதாவுடைய அன்பை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே, நம்முடைய நாற்றத்தை எல்லாம் மாற்றினாரே, நம்முடைய பரிசுத்தப்படுத்தினாரே. கல்வாரி அன்பை நினைத்து நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலையோடு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென் 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 ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் நமக்காக செய்யாததை, செய்ய முடியாததை இயேசு நமக்காய் செய்தாரே. ஓ ரிபலகதனம ரிபகதனம லஷபகடதர பலகதனம. ஓ Jesus, Jesus. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நெஞ்சார அணைத்து முத்தங்கள் ஓ நீழலாய். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கை உயர்த்தி. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு. மனதார சொல்லும் அப்பா. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே ஆவியானவரே பலகதனமா. ஓ எங்கள் அப்பா பிதாவே அன்பான அருமை ஆவியானவரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீ.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 2 கைகளை உயர்த்தியே நன்றி உமக்கு ஐயா, நன்றி உமக்கு அப்பா, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, ஆவியானவரே, அப்பா, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஆவியானவரே, ஆவியானவரே. எல்லாரும் கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். உலகத்தாரும் நண்பர்களும் உறவுகளும் நம்முடைய சொந்தங்களும் அநேக சூழ்நிலைகளில் நம்மை மறந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் அவர் தன்னுடைய நினைவில் நம்மை வைத்திருந்தார். அவர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிற நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நாம் வாழ்ந்திருக்கும் போது நம்மை நினைக்கிறவர்கள் அதிகம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைவு கூறுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேல். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் மேல கர்த்தர் நினைவாகவே இருக்கிறார். ஒரு அற்புதமான வார்த்தை, நினைவாகவே இருக்கிறார். அநேக நேரத்துல நம்மை மனிதர்கள் மறந்து போகிறார்கள். ஐயோ மறந்துட்டேன், இதை செய்ய மறந்துட்டேன். உங்க ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. ஆனா இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நினைவாகவே இருக்கிறார். நினைவாகவே இருக்கிறார். எத்தனை பேர் இதை உணர்றீங்க? கர்த்தர் என் நினைவாகவே இருக்கிறார். நினைவாகவே இருக்கிறார். சிறுமையும் எளிமையும் என்மேல் நினைவாயிருப்பவரே. சொல்லலாமா? சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. சொல்லுவோமா? சிறுமையும் எளிமையும் ஆன என்மேல் நினைவாயிருப்பவரே. சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனே, என் பலனும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்கள்
ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய பலன் எல்லாம் அவர்தான், நம்முடைய கோட்டை அவர்தான், நம்முடைய அடைக்கலம் அவர்தான். கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே, தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பா தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் கர்த்தாவே, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல, என் கால்களை என் பலனே, என் பலனும் கோட்டையும் உம்மை தேடுகிறே. என் பலனும் கோட்டையும் உம்மை வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. உணர்ந்து சொல்லுங்கள், என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. சிறுமையும் எளிமையும், சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவார் இருப்பவரே. சிறுமையும் பகதனம் நினைவார் எங்கள் பலனே, என் பலனும் உம்மை தேடுகிறே. என் பலனும் கோட்டையும் வாஞ்சிக்கிறே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தியே, ஆராதனை உமக்கே. உண்மை உள்ளவரே, எங்களை நடத்துகிறவரே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம், எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே.
செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. இயேசு ராஜா நீர் செய்த. எத்தனை பேர் உணர்ந்து பாடுறீங்க? உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி ஒரு மனதோடே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. இயேசுவே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நல்ல கை தட்டி சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக எல்லார் வாய் திறந்து நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். ஆமென். அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல இந்த ஆயுள் போதாது, இந்த நாட்கள் போதாது. நல்ல கரங்களை தட்டி வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் நம்மை நடத்தினாரு, பாதுகாத்தாரு, சுகத்தை தந்தாரு, பலனை தந்தாரு. ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்தாரு. இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி 2 கரங்களை உயர்த்தி இந்த வாரம் முழுவதும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பங்களை, விசுவாச குடும்பங்களின் எல்லைகளில் ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்கும்படி எல்லாரும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆமென். விபத்துகள், நாச மோசங்கள் வராமல் கர்த்தர் பாதுகாக்கும்படி வெளிநாடுகள், வெளியூர்களில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி இந்த வாரம் முழுவதும் தெய்வீக திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தெய்வீக சித்தம் நடக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஆண்டவர் எங்க கையை பிடிச்சு நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க போக வேண்டிய வழிகளை நீங்க எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருங்கப்பான்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம். எங்களை நடத்துகிறவரே, உம்முடைய நடத்துதலை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. எங்களை கண்காணிக்கிறவரே, உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. எங்கள் விசுவாச எல்லைகளில், விசுவாச குடும்பங்களின் எல்லைகளில் உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, வயதானவர்கள் மேல, ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய ஆளுகையை பேசுகிறோம். கர்த்தர் நடத்துகிறதை எங்கள் ஜனங்கள் உணரத்தக்கதாய் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்துங்க. சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் நடுவில் மகிமை அடையணும். எங்கள் சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்கென்று முன்னெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் கர்த்தர் வெற்றியை தாரும் ஆண்டவரே. ஜனங்களுடைய இருதயங்களில் கர்த்தர் பேசும், கர்த்தர் இடைபடும். விக்கிரகங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் ஆண்டவரே அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்பட ஜெபிக்கிறோம். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்துள்ள பகுதியிலும் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபிக்கும்படியா நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடலாம். ஆமென். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். நம்ம ஜெபிப்போம். இது நம்முடைய ஜெப நேரம். ஆமென். கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற நேரம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காய், உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபிக்கிற நேரம். ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஆமென். வெளியில் நிற்கிறவங்க எல்லாரும் ஸ்தோத்திரத்தோட கண்களை மூடி, அக்கம் பக்கத்தினர் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எந்த நன்மை இருக்கணும்னாலும் அது கர்த்தரிடத்துலேருந்து தான் வரணும். ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பாக மண்டியிடுகிறவன் மனுஷனுக்கு முன்னால் மண்டியிட முடியாது. ஆமென். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் பேசலாமா? ஆண்டவரோடு பேசலாமா? ஆண்டவரோடு உறவாடலாமா? உங்கள் தேவைகளை சொல்லுங்கள்.
இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வசனத்தின்படி அவர் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய பரம தகப்பன். பரம தகப்பன். தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். இரக்கமுடைய தேவன் இந்த பகல் வேளையில் நமக்கு இறங்கும்படி எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணலாம். எந்த சூழ்நிலைகள் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார் என்கிற எதிர்பார்ப்போடு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, கணவருக்காக, உங்களுடைய மனைவிக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் தனிப்பட்ட வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக, உங்கள் ஜெப வாழ்க்கைக்காக, உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்காக, விசுவாச வாழ்க்கைக்காக எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கிற மனிதன் ஜெயத்தை பெறுகிறான். ஜெபிக்கிறவன் ஜெயத்தை பெறுகிறான். ஜெபிக்கிற தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமா இருந்தது. தேவ பிள்ளையை நீ ஜெபிக்க ஜெபிக்க தான் உனக்கு ஜெயம் உண்டாகும். உலகத்தை ஜெயிக்கிற கிருபையை கர்த்தர் தருவார். பாவத்தை ஜெயிக்கிற கிருபையை தருவார். போராட்டங்களை ஜெயிக்கிற கிருபையை கர்த்தர் தருவார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த விசேஷ ஜெப நாளில் தேவ மகிமை உங்களை மூடுகிறது, உங்களை மூடுகிறது, உங்களை மூடுகிறது. அந்நாள் தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வந்தது. அவளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லையே. உங்கள் துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. தகப்பனுடைய வீட்டில் வந்திருக்கிறீங்க. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட தெரியப்படுத்துங்கள். தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்துங்கள். வாய்களை திறந்து எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை இப்பொழுது ஆளுகை செய்யும். உங்க பிரச்சனையை மனுஷங்கிட்ட சொன்னா உங்களுக்கு சமாதானம் வராது. தேவனிடத்தில் சொன்னா உங்களுக்கு நிச்சயம் சமாதானம் உண்டு. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் கர்த்தர் இந்த பகல் வேளையிலே அற்புதராகவே இருக்கிறார். நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். உங்கள் குடும்பங்களின் தேவைகளை சந்திக்கிறவராகவே இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. கடன் பாரங்கள் விலக ஜெபிக்கிறோம் அப்பா. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் விலக ஜெபம் பண்ணுகிறோம். குடும்பங்களிலே சமாதானம் உண்டாக ஜெபம் பண்ணுகிறோம். தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் மேன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். திருமண தடைகள் விலகட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நன்மைகள் உண்டாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் எங்கள் நடுவிலே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஒரு விஷயம் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் இல்லை? இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினம். ஆமென். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு தந்தையர்களுக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஆமென். ஆமாம், குடும்ப தலைவர்களுக்கு சொல்கிறேன், குடும்பத்துக்கு நீங்கள் தான் தலைவர்கள். அப்படின்னா உங்கள் குடும்பத்தை பற்றி கர்த்தர் உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, குடும்ப தலைவர்கள் தான் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். நான் அப்பா, நான் தந்தைன்னு சொல்லி காலரை தூக்குறது இல்லை. நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் குடும்பத்தின் பொறுப்பை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க? தலைவர்களுக்கு. வீட்டில் நான் தலை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது இல்லை. கர்த்தர் சொல்றபடி நாம முதல்ல வாழணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஆமென், ஆமென். மனைவியை போஷிக்கணும். எல்லா விதத்திலும் உத்தரவாதத்தோடு இருக்கணும். ஆதாம போல நீர் கொடுத்த மனைவி அவ செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கை சூண்டிட்டு போகக்கூடாது. கர்த்தர் குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மக்கிட்ட தான் கணக்கு கேட்பார். ஆமென். நம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களுக்கு நாம் உத்தரவாதம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். இந்த தந்தையர் தினத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இனிமேல் நான் ஜெபிக்கிறவனா இருப்பேன். குடும்ப ஜெபத்தை நாம கூப்பிடணும். மனைவியை பிள்ளைகளை என்ன செய்யணும்? கூப்பிடணும், ஜெபிக்க வைக்கணும். நாம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். வேதத்தை தியானிக்கிறவங்களா இருக்கணும். பரிசுத்தமாய் வாழுகிறவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு திருமணமான சகோதரர்களுக்காக, தந்தைகளுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை நடத்துவதற்கும் குடும்பத்தை நடத்துவதற்கும்
எங்கள் சகோதரர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமேன் ஆமேன். அந்த குடும்பத்தில் தேவ திட்டம் என்னன்னு அறிந்து அவர்கள் செயல்படணும். அவர் குடும்பங்களில் இருக்கிற தேவைகளை ஆண்டவரை அறிந்து பூர்த்தி செய்கிறவர்களாக, தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, கர்த்தரை ஆண்டவரை முன்னிறுத்துகிறவர்களாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கள் சகோதரருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மாருக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. நீங்க தான் எங்களுடைய பரலோக பிதா, நீர் தான் எங்களுடைய பரம தகப்பன் என்கிறதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு விசை ஆமேன் பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவர்களுக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய குழுவினருக்காக எல்லாம் 2 கரங்களை நீட்டலாமா? நம்ம பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? இந்த 2 நாட்கள் நம்முடைய சபைக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கல்ல. ஆமாம், நம்முடைய சபைக்கு மாத்திரம் இல்லை, எத்தனையோ சபைகளுக்கு ஆண்டவர் கிருபையை அவங்கள பயன்படுத்துகிறார். இன்னும் பயன்படுத்தும்படியா, நல்ல சரீர சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா, இன்னும் அபிஷேகம் நிறைந்த அநேக பாடல்களை கர்த்தர் அதிகமாக கொடுக்கும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமீன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள், இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். இப்பொழுது இருக்கிற நிலைமையை விட ஆமீன் அதிகமாய் கர்த்தர் இந்த ஊழியங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி அண்ணனுக்கு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், ஊழியங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமீன். அவருடைய தாயார், அவருடைய சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அண்ணனுக்கு ஊழியத்தில் உதவியா இருக்கிற எல்லா சகோதரர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமீன். அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்கப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் அண்ணனை கொண்டு என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீரோ அதை எங்கள் சபையில் வெளிப்படுத்துங்க. இந்த பகல் கூட்டம், மாலை கூட்டம், பார்வதிபுரத்தில் நடக்கிற ஆராதனை எல்லாவற்றிலும் பயன்படுத்துங்க. உங்க நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆமென். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த 2 நாட்கள் நம்முடைய மத்தியிலே ஊழியம் செய்ய வந்திருக்கிற பாஸ்டர் ரீகன் கோமஸ் மற்றும் அவருடைய குழுவினர் எல்லார் கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது ஜெபத்தோடு காணப்படுவோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையாக பாஸ்டர் வருவாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே உங்களோடு இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக, பலனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அருமையான இந்த பட்டணத்தில் அருமையான இந்த திருச்சபை கர்த்தர் ஏற்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி வருவதை பார்க்கும்போது ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். நேற்றைய தினத்திலே கேட்டது போல நிர்மூலமானவைகளை ஊன்ற கட்டுகிற கர்த்தர் இந்த பகுதியில் எல்லா ஆவிக்குரிய காரியங்களையும் அப்படியே கட்டுவதற்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அருமையான பாஸ்டர் ஜெயந்தர்ராஜ் அவர்களுக்கும், பாஸ்டர் ஜெனிட் அவர்களுக்கும், பாஸ்டர் நிர்மல் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். விசேஷமாக இந்த சபையின் கன்று எங்களை அழைத்த பாஸ்டர் நிர்மல் அவர்களை நாம் நேற்று சொன்னது போல அவருடைய ஊழியத்தை இன்னும் கர்த்தர் மகிமை மேல் மகிமை அடைய பண்ணி அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அவருக்கு கர்த்தர் எத்தனையோ பாடல்களை கொடுத்திருக்கிறார். விசேஷமாக அந்த சாரோனின் ரோஜாவே அழகுள்ளவர் என்கிற அந்த வார்த்தை பாடும்போதே எல்லா இதயங்களும் தெய்வ பிரசன்னத்தை தொடக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அற்புதமான இந்த ஆராதனை பாடலை ஆண்டவர் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, அற்புதமான ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
ஒரு அல்லேலியா வராதா? எத்தனையோ ஆண்டுகள் காத்திருப்புகள், எத்தனையோ ஜெபங்கள். ஆண்டவர் இன்றைக்கு அற்புதமாய் அந்த அதிசயமான குழந்தைய கையில் ஏந்தி நிற்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அவர்களுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த கண்ணீரையும் தவிப்பையும் நிந்தனையும் ஆற்றினவர் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை அவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். சுவாசிக்கிறீங்களா? அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவர்தான் நம்முடைய ஆதாரம். அனாதி தேவனே உனக்கு யாரா இருக்கிறார்? ஆதாரமாய் அடைக்கலமாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என் ஆதாரம், நீர் என் அடைக்கலம், நீர் என் புகலிடம். ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் அந்த பாட்டை பாடணும்னு உள்ளத்தில் ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் மானிட்டர் வால்யூம் வைங்களேன். ஹல்லேலூயா. ஆதாரம் யாருண்டு உம்மை அல்லால், ஆயுள் முழுவதும் தஞ்சம் நீரே. ஆதாரம் யாருண்டு உம்மை அல்லால், ஆயுள் முழுவதும் தஞ்சம் நீரே. ரெண்டே வார்த்தை தான். ஆதாரம் யாருண்டு உம்மை அல்லால், ஆயுள் முழுவதும் தஞ்சம் நீரே. ஆதாரம் யாருண்டு உம்மை அல்லால், ஆயுள் முழுவதும் தஞ்சம் நீரே. பெருவெள்ளம் போலவே போராட்டங்கள் சூழ்ந்தாலும், பெருவெள்ளம் போலவே போராட்டங்கள் சூழ்ந்தாலும், ஏழை எளியோர்க்கு நீரே புகலிடம். இயேசுவே உம்மை பற்றி கொண்டோ, ஏழை எளியோர்க்கு புகலிடம். இயேசுவே உம்மை பற்றி கொண்டோ, ஆதாரம் யாருண்டு உம்மை அல்லால், ஆயுள் முழுவதும் தஞ்சம் நீரே. கைகளை உயர்த்தி, ஆதாரம் யாருண்டு உம்மை அல்லால், ஆயுள் முழுவதும் தஞ்சம் நீரே. பெருவெள்ளம் போலவே போராட்டங்கள் சூழ்ந்தாலும், பெருவெள்ளம் போலவே வேட்ஸ் இல்லாட்டி பரவாயில்ல, போராட்டங்கள் சூழ்ந்தாலும், ஏழை எளியோர்க்கு புகலிடம். இயேசுவே உம்மை பற்றி கொண்டோ, ஏழை எளியோர்க்கு நீரே புகலிடம். உம்மை பற்றி கொண்டோ. ஆஹா ஜீசஸ். இவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? தேவன் நமக்கு
அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கு. அல்லேலூயா. ஹalleluya. இவரை தாண்டி எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இவரை தாண்டி எந்த சத்ருவும் உங்க மேல கரத்தை கூட விரலை கூட வைக்க முடியாது. நம்புறீங்களா? ஆமென். நம்புனீங்கன்னா இப்படி அல்லேலூயா வராதே. அல்லேலூயா. அதான் சாத்தான் வந்து தேவன்கிட்ட சொன்னான், நீர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன செஞ்சிருக்கிறீரு? வேலி அடைத்திருக்கிறதுனால ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி இருக்குதான், என் விரலை கூட அவன் மேல வைக்க முடியாது. அல்லேலூயா. ஹalleluya. அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை தாண்டி எத்தனை பெரிய மந்திரங்கள் ஐயா, அந்த முட்டத்தில் எங்களுக்கு எதிராக எத்தனையோ மந்திரம் முட்டையா செய்கிறாயா, அது ஒன்றும் வாய்க்காதே போகும் என்பதுதான் கர்த்தருடைய அற்புதமான வார்த்தை. அல்லேலூயா. ஆயுதங்கள் உருவாகும். அதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் ஆயுதம் உருவாகாதுன்னு சொன்னாரா? சொல்லல. உனக்கு எதிராக ஏராளமான ஆயுதங்கள் என்ன செய்யும்? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் கொஞ்சமா இருக்கும், அப்படியா சொன்னாரு. ஆனா அதோட பைபிள் வசனத்தை முடிக்கல. உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் ஆனால் அவைகள் எல்லாவற்றில் நின்று விடுவிக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். தலைக்கு மேல கைத்தட்டு, நல்ல கைத்தட்டு, ஜீசஸ்னு சொல்லுங்க. ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. அவரை தாண்டி அவர் நம்மோடு இருக்கிறார். அவரை தாண்டி எந்த பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஐயோ, வெள்ளங்கள் தலைக்கு மேலே போகிறது போல இருக்கு, எல்லாம் தலைக்கு மேலே போகிறது மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒன்று உன் ஜீவனை சேதப்படுத்த முடியாது. ஒன்று உன்னை கர்த்தருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. உன்னை சூழ்ந்து கர்த்தர் காக்கிறவராய். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரீரத்தில் எந்த இடத்துல பலவீனம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. சுகமளிக்கிற தேவ பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது இந்த காலை வேளை. தேங்க்யூ அப்பா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் இருப்பாதமே, எப்போதும் ஆனந்தமே, அப்பாவும் இருப்பாதமே. கோடி கோடி நன்றி டாடி. அப்படி கையசைத்து கோடி கோடி நன்றி டாடி, டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி நன்றி டாடி. தெளிவான ஒரு வார்த்தை உங்களோடு பேசும்படி ஆண்டவரின் உள்ளத்திலே உணர்த்துவித்ததை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் வேத புத்தகம் வைத்திருக்கிற எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான நேரத்திற்கு நான் முடிக்க வேண்டும். 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும், ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும், அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாயிருப்பார்கள்.
தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அப்பொழுது அறிந்து கொள்வாய். கைகளை உயர்த்தி உரலே. அல்லேலூயா. உன்னை சுற்றி ஒரு பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். அப்ப ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளா இருப்பார்கள் அப்படின்னு பல காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை நீ அறிவாய். ஆமென். அப்பொழுது நீ அறிவாய். தேவ பிள்ளையே, அநேக நாட்கள் காத்திருந்து உன்னுடைய இதயம் இளைத்து போனதாய் காணப்படலாம். பிரதர், எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, வாக்கு தத்தங்கள் பெற்றுக்கொண்டு நான் கர்த்தர் செய்வார் என்று காத்திருக்கிறேன். ஆனால் ஒன்றும் நடந்தார் போல் இல்லையே. நான் வாஞ்சிக்கிறேன், நான் இப்படியாய் விரும்புகிறேன். இந்த ஆண்டு உனக்கு ஜீவ விருட்சத்தின் ஆண்டாய் இருப்பதாக. கைகளை தட்டி நல்லா கர்த்தருக்கு மகிமை. நீ விரும்புகிறதை கர்த்தர் தந்து ஜீவ விருட்சத்தின் நாட்களை காண பண்ணுவாராக. நல்ல தலைக்கு மேல கை தட்டி ஒரு அல்லே. நல்ல சகோதரர்கள்லாம் நல்ல கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் போகிறாங்கன்னு அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மறக்கப்பட்ட நிலை. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் எங்களை கைவிட்டார், மறந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறப்பதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தா தனித்து விடப்பட்ட பாதை. ஐயோ, நான் ஒடுக்கமாயிருந்தேனே, தனித்திருந்தேனே. ஆண்டவர் சுற்றி ஒரு பெரிய கூட்டத்தையே எழுப்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட நிலை. அதை மாத்திர வாசிப்போம். 26வது வசனம். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை உன்னை என்ன செய்தார்களாம்? ஒடுக்கினார்கள். ஒடுக்கப்பட்ட நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ஜனத்தை பார்த்து தான் ஆண்டவர் உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் உண்டு. அதையும் நம்ம ஆட்கள் துக்கமாக தான் சொல்றாங்க. நல்ல சந்தோஷமா சொல்லுங்களேன், கை கொடுத்து சிரித்த முகமா, உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் உண்டு. அல்லேலூயா. இதை கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு. சொல்லும்போது எப்படி சோகமாவா சொல்லுவார்? மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். ஆனால் அதற்கு முன்பாக தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய பாதை, காத்திருக்குதல் என்கிற ஒரு பெரிய பாதையிலே தேவன் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. அங்கேதான் அநேகர் என்ன செய்து விடுகிறார்கள் என்றால் தவறி விடுகிறார்கள், தங்களுடைய பந்தய பொருளை இழந்து விடுகிறார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எனக்காக செயலாற்றும் வரை, அவர் எனக்கு நியமித்த வேளை வரும் வரை காத்திருக்கிற இதயத்தோடு நான் ஜீவிப்பேன் என்றால் நான் பாக்கியவானாயிருப்பேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு ஜெபம் பண்ண உடனே நாளைக்கு என்ன செஞ்சிடணும்? ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தை கொடுத்தாருன்னா நாளைக்கு என்ன செஞ்சிடணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் 40 நாள் உபவாச ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேரை பார்த்துருக்குறேன், என்ன சூழ்நிலைன்னு ஆண்டவர்கிட்ட போராடி இந்த காரியத்தை 40 நாளில் என்ன செய்ய போகிறேன், வாங்க போகிறேன் அப்படின்னு போனவங்களை நான் அறிவேன். 40 நாள் உபவாசம் பண்ணி கடைசி பார்த்தா 40 நாளும் சின்ன மாற்றம் கூட வரல அவங்க எதிர்பார்த்த காரியத்தில். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சுருவார்னா அந்த 40 நாளை கையில் எடுத்து ஒன்னிய அற்புதமாக மாற்றிடுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? உள்ள கர்த்தரை மாற்ற போறேன்னு போனவங்க வெளியே வரும்போது யாரால் மாற்றப்பட்டிருப்பார்கள்?
அப்போ வாயில சொல்லுவாங்க, அவர் கர்த்தர், அவர் ஏற்ற வேளையிலே சகலத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட வேலை வந்து விட்டதென்றால் அது தடையில்லாமல் 40 நாளானாலும் சரி, 400 வருஷமானாலும் சரி, அன்றைய தினமே கர்த்தர் வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் நல்ல ஒரு பெரிய வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. அப்படி கை அசை. சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, சொந்து போகாதே, சொந்து போகாதே, அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார், வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்ப இந்த காத்திருக்கிற நாட்களை நல்லா கவனிங்க. நான் சொல்ல போற 3 முக்கியமான காரியத்தை நீங்க மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த காத்திருக்கிற நாட்களில் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது என்கிற ஒரு 3 வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் ஆகையால் ஏற்ற காலத்திலே ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு ஆ, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அடங்கி இருங்கள். அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை மட்டும் நல்ல வேகமா சொல்றீங்க. சரி, அல்லேலூயா. மறுபடியும் நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, அடங்கி இருங்கள். அடங்கி இருங்கள். ஏற்ற காலம் வரும் வரை அடங்கி இருங்கள். எங்கே அடங்கி இருப்பது? பலத்த கை. தேவனுடைய பலத்த கை. ஏனென்றால் அவர்தான் உங்களை உயர்த்த முடியும். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. என்னதான் நம்ம ஜம்ப் பண்ணி நான் அதுல வந்துட போறேன், இதுல வந்துட போறேன், ஒன்றும் நடக்காது. அதுக்கு பதிலா ஆண்டவரை நோக்கி பார்த்து, தேவரீ நீர் எப்படிப்பட்டவர் என்றால் சகலத்தையும் செய்ய வல்லவர். இல்லை, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய நீர் வல்லவரா இருக்கிறீரப்பா. ஆமென். உம்முடைய பலத்த கரத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? அடங்கி. அடங்கி இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்வார். ஆத்மா சில நேரத்தில் அடங்காது. அது என்ன செய்யும்னா, உடனே ஏதாவது நடக்கணும், அப்படி அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலான்னு பார்க்கும். இல்லை, நீ கர்த்தருடைய கையில் என்ன செய்யணும்? அடங்கி இருந்துதான் ஆகணும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சிலருக்கு தெளிவான வார்த்தைகளை தருகிறார் என்று நான் சொல்கிறேன். குறித்த வேலை வரும்போது, ஏற்ற காலம் வரும்போது உனக்கான வாசல்கள் தானாக திறக்கப்படும். அல்லேலூயா. அது வரைக்கும் நீ என்ன செய்யணும்? அடங்கியிரு. ஓடிப்போன ஆகாருக்கு கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி வந்து நின்று சொல்லுகிறார், நீ திரும்பி போய் உன் ஆட்சியாரின் கையின் கீழ், அவ என்ன கடினமா நடத்துறாளே ஆண்டவரே, பரவாயில்ல, நீ அடங்கி இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம். நீங்க பென்சிலா இருந்தீங்கன்னா, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன், நீங்க பென்சிலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் ரப்பர் ஒன்று உண்டு. அல்லேலூயா. அது என்ன செய்யும்? நீங்க எழுதிக்கிட்டே போயிடுவீங்க. சில பிள்ளைகள் அதெல்லாம் கட்டாயம் அழிச்சுதான் ஆகும்.
அந்த ரப்பர் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் உன்னை நல்லா அழிச்சு விட்டுரும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. அப்படி உனக்கு மேலே யாரையாவது வச்சிருப்பார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஓடு ஒட்டப்பட்டிருக்கிற ரப்பர்களுக்காக நன்றி சொல்லுங்க. அவங்க ரொம்ப உங்களுக்கு தேவை. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்தே சொல்லுங்க, அவங்க ரொம்ப உங்களுக்கு தேவை. அவங்க இல்லைன்னா நீங்கள் அல்லேலூயா. அது யாராக இருக்கலாம்? உங்கள் மாமியாராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். பிஸ்னஸில் அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல எஜமானாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, நீ அடங்கிறாங்கே. ஊழிய ஸ்தலத்தில் நமக்கு மூத்த போதகர்களாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம். ஆனால் அநேகருக்கு அடங்கி இருக்க முடியவில்லை. நான் இப்படி எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, அதை செஞ்சுட்டார், அதனால நான் மறுபடி சாராள்கிட்ட போக மாட்டேன். ஆண்டவரே, உம்மை பார்த்துட்டேன், நீர் என்னை காண்கிற. சாராள் கூட உம்மை பார்த்தாரோ பார்க்கலையோ, நான் உம்மை என்ன செஞ்சுட்டேன்? பார்த்துட்டேன். இதுக்கு நான் போயெல்லாம் அடங்கிலாம் இருக்க முடியாது. அல்ல, நீ போய் என்ன செய்யணும்? அடங்கியிரு. ஒருவேளை இஸ்மவேல் என்பவன் நமக்கெல்லாம் பொல்லாதவனாலும் அவளுக்கு அவன் யார் தான்? பிள்ளை. காக்கைக்கு ஆமா, அல்லேலூயா. அவன் உலகத்துக்கே துஷ்டனாலும் தாய்க்கு யார் தான்? பிள்ளை தான். அது தேவனால கொடுக்கப்பட்டவன், பேரும் அவரை சொல்றாரு. அல்லேலூயா. இந்த கிருபை உனக்கு வேணும்னா நீ என்ன செய்யணும்? அடங்கியிரு. இல்லை, நான் அடங்க மாட்டேன், ஆளுகை செய்தான் பாப்பா, உன் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய, கர்த்தர் உன்னை உயர்த்த வேற யாரோ உயர்த்திடுவாங்க. அதுக்கப்புறம் பொத்துன்னு கீழே போட்டுருவாங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில், எந்த பாதையில் ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டுமோ, நான் அடங்கி இருப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கைகளை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பன்னிரண்டு வயசுலயே அப்பா அம்மாவை பார்த்து கேட்கிறார் இயேசு, நான் என் பிதாவுக்குரியவைகளில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? அதனால ஏன் இஷ்டப்படி தான் நடப்பேன்னு அவர் என்ன செய்யல? வாழவில்லை. என்ன செய்தார்னா 30 வயது வரை வேதம் சொல்லுகிறது பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். இன்னைக்கு தாய் தந்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஹலோ, தந்தையர் தினம். எத்தனை தந்தையர்கிட்ட கேட்டால் பிள்ளைகளை குறித்து மகிழ்ச்சி அடைவார்கள் எனக்கு தெரியாது. என் பிள்ளை சொல்றதையே கேட்க மாட்டேங்கான். உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிற தந்தையர்கள் ஏராளம். இன்னும் மனைவியை குறித்து நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்காங்க. பிள்ளை, உனக்கு மேல தேவன் வைத்திருக்கிற சில நபர்களை தேவன் வைத்திருப்பார். நீ சொல்ற, நான் கர்த்தர் கருத்துல வேணா அடங்கி இருப்பேன், ஆனா இவர் கருத்துல என்ன செய்ய மாட்டேன். தாவீதே, நீ சேவிக்கிற, நீ ஓடுகிற ஓட்டம் சவுலின் கீழ் இருந்தாலும் நீ உன் ஆத்துமாவை அடக்கி வைத்துத்தான் ஆகணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சவுலின் பட்டயங்கள் உன்னை துரத்தினாலும் நீ அதற்கு தப்புவது மாத்திரமல்ல, உன் கையிலேயே சவுலை ஒப்பு கொடுத்தாலும், உன் கூட இருக்கிறவங்களாம் சொல்றாங்க தாவீதுக்கு, உன் எதிரிகளை ஒப்பு கொடுப்பேன் கர்த்தர் சொன்ன நாள் இந்த நாள் தான். கதையை முடிச்சிரு. அது கூட கொடுத்தவன் சொல்றான், 2 குத்தா குத்தாம என்ன செஞ்சிருவேன்?
ஒரே குத்தா குத்தி கதையை முடிச்சிடுற தாவீதை ஒரு வார்த்தை சொல்லும். இதை தேவன் என்னை இந்த பாதையில தான் அனுமதிச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து கேளுங்க, எப்படி நம்ம அப்படி அடங்கி இருக்கமான்னு கேளுங்க பார்ப்போம். நம்ம அடங்கி இருக்கிற மாதிரி காண்பித்து மனதுக்குள்ள திட்டி தீத்துருவோம். ஆமாம், முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அசுத்த ஆவி பிடித்தவனே அப்படின்னு திட்டியிருப்போம். ஆனால் சவுலுக்கு மேலே அசுத்தாவி அசைவாடுதுன்னு யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு நல்லா தெரியும். இவர் கிண்ணறம் வாசித்தாருன்னா அவருக்கு என்ன ஆடும். ஆனால் எங்கேயாவது அசுத்தாவி பிடித்த பொல்லாத மனுஷனேன்னு சொன்னானா? சவுல் சாவுகிற வரைக்கும் தாவீது என்ன சொல்றான்னா, அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் கர்த்தரால் பொல்லாத ஆவி அலக்களிக்கு கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவன் மேல இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவன் பார்வை எப்படி இருக்கு? நம்ம பார்வை எப்படி இருக்கு? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நம்ம பார்வை எப்படி இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நீ ஒரு அடங்கி இருப்பதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். உனக்கு எட்டாத உயரத்திலே ஆண்டவர் உன்னை கொண்டு நிறுத்துவார். கண்மலையின் மேல் சிகரங்களிலே உன்னை கொண்டு ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா. இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கினதுனால தான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் அவருக்கு தந்தருளினாராம். நல்ல தலைக்கு மேல 2 கைகளை உயர்த்தி தட்டி ஹல்லேலூயா. ஆராதனை முடிஞ்சு போகும்போதே உன் ஆத்மாவை தீவிரப்படுத்தக்கூடிய காரியம் நடக்கும். நீ அப்ப சொல்லணும், ஆத்மாவே அமர்ந்திரு. சி மைனரா, அமர்ந்தீரு ஆத்துமாவே கர்த்தரையே நம்பீரு, தீமைகள் யாவும் அகன்று போகும், கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். இங்க இருக்கிற சில குடும்பங்கள்ல அதான் பிரச்சனை. பாஸ்டர் நிர்மல்கிட்ட நான் இன்னும் உட்கார்ந்து எதுவும் சபை காரியம் எதுவுமே பேசலை. நான் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலருக்கு முடியலை, பணிந்து போக முடியாதனால பிரச்சனை. நான் பாஸ்டர் சொன்னது போல் நான் தான் குடும்பத்தின் தலை கொஞ்சம் குனியவும் செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தலை எப்பவும் அப்படி நிமிர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது. உங்களை ஏற்ற துணையாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற துணைனா எல்லா விதத்திலும் அவருக்கு இணையாய் அவருக்கு ஆதரவாக நிற்கணுமே தவிர அவரை மிஞ்ச பார்க்கக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உன்னுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் காத்திருக்கிற இந்த நாட்களில் முடியாததற்கு, பெரிய விரக்தியோடு நீ காணப்படுவதற்கு காரணம் இந்த காரியத்தை கர்த்தர் தான் என் மேலே வச்சிருக்கிறாருங்கிற ஒரு அடக்கத்திற்குள்ளும் ஒடுக்கத்திற்குள்ளும் அவருடைய கையில் என் வாழ்க்கை இருக்கு என்கிற நம்பிக்கைக்குள்ளும் நீ வருவாய் என்றால் உன் வாழ்க்கை உயர் ஸ்தலத்தில் வைக்கப்பட்டதாய் மாறும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. விட்டு கொடுக்க முடியல. எதுக்கு ஆண்டவர் இதையே அழுத்துறாருன்னு வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு பணிய முடியல. எங்கேயோ உனக்கு ஏதோ உன்னை அடக்கி உன்னை மறைப்பதற்கு தடுக்கிறது. அருமை தேவ பிள்ளைகளே, தேவ கரத்தில் அடங்கி இருக்கிற நீ, தேவன் உனக்கு மேல சில மனிதர்களை வைத்திருக்கிறார்.
அவர்களுக்கும் நீ எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். அப்பதான் உனக்கான வாசல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. நீ நினையாத நேரத்தில் அற்புதங்கள் நடக்கும். யோசித்தராத நேரத்தில் இன்னைக்கு ஆண்டவரனோடு பேசுறாரு. நீ ஆத்மா கொஞ்ச நாள் தான் இன்னும் உனக்கான காரியங்கள் நிறைவேறுவதற்கு ஏதுவான சமீபமான காரியத்திற்குள் வந்துவிட்டாய். நீ கொஞ்சம் அடங்கியிரு. இந்த இஸ்ரேல் மக்கள் அடங்கியிருந்தா எல்லாம் கானான்குள்ள போயிருப்பாங்களா, போயிருக்க மாட்டாங்களா? ஆனா கொஞ்சம் கூட அடங்கல. முரட்டாட்டம், கலகம் பண்ணி ஒரே எதிர்த்து நின்றார்கள். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை கேட்டீன்னா உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. நாங்கள் கடினப்படுத்ததான் செய்வோம், அடங்க மாட்டோம். வேதனை வந்தது. அவர்களுக்குன்னு குறிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை இழந்து போனார்கள். வனாந்திரத்திலேயே சுற்றி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வனாந்திர அனுபவத்திலே சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். வாக்குத்தத்தம் உண்டு, தேசம் உண்டு, எல்லாம் சொல்றாங்க. ஆனா சுத்துறது எங்க? அழகா உங்களுடைய தேவைக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நிறைய பேர் எங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க? வனாந்திரத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைய முடியல. விசுவாசத்துல பேசி பார்க்குறாங்க, அதை செஞ்சு பார்க்குறாங்க. துதித்தா சரியாயிரும் செஞ்சு பார்க்குறாங்க, ஜெபித்தா சரியாயிரும் பார்க்குறாங்க, எல்லாம் செஞ்சு பார்க்காங்க. ஆனால் ஒன்றும் என்ன செய்யல. ஆனால் எங்கேயோ நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிய அடங்கி இருக்க மறுத்து நிற்கிறதுனால தான் சுத்திக்கிட்டே இருக்கிற. ஆனால் 2 பேர், காலேப், யோசுவா, இவங்க 2 பேரும் அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கு அப்படியே தலை வணங்கி நின்றார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லே, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறணும். ஆசீர்வதிக்கப்பட்ட கானானுக்குள் நுழையணும். அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. கொஞ்சம் தான். நேற்றும் தாழ்மையை குறித்து நான் கொஞ்சம் பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கொஞ்சம் உன்னை ஆண்டவருடைய பாதத்தில் அடங்கி இருக்க ஒப்பு கொடுப்பா என்றால் உன் வாழ்க்கையில் தேவன் வாக்கு பண்ணினவைகளை நீ சுதந்தரிப்பாய். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் 46வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். முதல்ல என்ன சொன்னோம்? அடங்கி இருங்கள். இப்போ அமர்ந்திருங்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அடங்கி இருங்கள், அமர்ந்திருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில அமர்ந்திருக்க சொல்றாரு தெரியுமா? 2வது வசனத்துல இருந்து 3வது வசனம் வரை வாசிப்போம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். நாங்க என்ன செய்ய மாட்டோம்? பயப்படும். எல்லாம் தலைகீழ மாறினாலும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் தலைகீழ மாறினாலும் நீ அப்படியே கம்முன்னு அமர்ந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அமர்ந்திருந்து என்ன செய்? தேவனை அறிந்து கொள். அப்ப நீ என்ன சொல்லணும்னா, ஜி மைனர் கொடுப்போம். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுவே. நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுவே. விட்டுவிடா
விடாதே நம்பிக்கையை விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். விட்டு விடாதே வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர், உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே, நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. தேவ பிள்ளையே, எல்லாம் எதிரா நடக்கா, நீ அமர்ந்திரு, அமர்ந்திரு. உன் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடை. கையை நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த அடைக்கலத்துக்குள்ள போய் என்ன செஞ்சிரு, உட்கார்ந்துக்கோ. பூமி நிலை மாறி போனாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் எல்லாம் கொந்தளித்து பொங்கி எழுந்தாலும், இந்த நாமத்துக்குள்ள அடைக்கலம் கொண்டு நீ போய் அமர்ந்திருந்து பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அப்படி உள்ள உட்கார்ந்துகிட்ட அவரை அடைக்கலமாய் கொண்டவன் தான் அமர்ந்திருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா வாய் திறந்தாலே ஐயோ இஸ்ரவேல் மக்கள் மாதிரி தான் பேச்செல்லாம். எங்களை சாகவா கொண்டு வந்தி, எங்களை அழிக்கவா கொண்டு வந்தி. ஐயா ஒரே நாள்ல சொத்து போச்சுயா, 10 பிள்ளைங்க போச்சுயா, சரீரத்துல வியாதி வந்துச்சுயா. அந்த மனுஷன் சொல்றான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்லுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அமர்ந்திருங்கன்னு சொல்லுங்க. அமர்ந்திருங்க. நமக்குள்ள பொறுமை இல்லை. அமர்ந்திருந்தா என்ன, இளைப்பாறுதலோடு இரு. உன்னை சுத்தி பெரிய கொந்தளிப்பு வந்தாலும் நீ இளைப்பாறுதலோடு வாழ முடியும். சீஷர்கள் எல்லாரும் அலறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு என்ன இல்லையா, கவலை இல்லையா? ஆமா. அவர் பார்த்தா நல்லா என்ன செய்யறாரு, தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அயர்ந்த நித்திரை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் அயர்ந்த நித்திரையா இருக்கிறார். எங்க, புயலின் நடுவே. பக்கத்துல நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்களும் அயர்ந்த நித்திரை ஆகி விடுகிறீர்கள் சில நேரம். எங்கன்னா சர்ச்சுக்குள்ள. ஐயா எங்கேயுமே வராத தூக்கம் இங்கதான் வரும். சில நேரம் யார்கிட்ட இப்படி சாட்சி வரும், எனக்கு தூக்கமே வரலையா, உங்க பாட்டை கேட்ட உடனே எனக்கு தூக்கம் வந்துருயா. தூக்கமே வராம கஷ்டப்பட்டேன், உங்க பாட்டை கேட்டதுதான் என்னது. சரி நம்மளும் அப்படியாமா ஸ்தோத்திரம்னு, ஆனா மனசுல படுற வேதனை நமக்கு தான் தெரியும். ஏம்மா நீ தூங்குறதுக்கா நான் பாட்டு பாடுறேன். அல்லேலூயா. பெரும் புயல் நடுவே பேரமைதி இயேசு என் உள்ளத்தில் தந்தார். கையை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சூழ்நிலையில முன்மறுக்காத அமைதியாரு. அமர்ந்திருக்கிறவர்கள் அமைதியாயிருப்பார்கள், மனிதர்களோடு போராட மாட்டார்கள். அல்லேலூயா. பெனினால் என்னென்னலாமோ பேசுறா, ஆனா அண்ணாள் பாருங்க, அண்ணாள் ஏதாவது பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசினான்னு வேதத்துல இருக்கா? நம்ம அண்ணாளக்கா விட்டா அவ்வளவுதான், கதையே முடிஞ்சு போயிடும். 2ல் 1 பார்க்காம என்ன செய்ய மாட்டேன். பெண்ணினாலாவது யாராவது பார்த்துரும். அல்ல, நீ அமைதியா இருந்தா, அமர்ந்திருந்தா கர்த்தர் உனக்காக எழுந்து நிற்பார். கைகளை தலைக்கு மேல தட்டி ஒரு அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரையே
நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. விட்டுவிடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தை வெல்வது நீதான். விட்டுவிடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தை அப்படி தலைக்கு மேல கை தட்டி, உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. கர்த்தரையே நோக்கி ஹல்லேலூயா. அமர்ந்திரு. இந்த மாதிரி சூழ்நிலையில அப்படியே அமர்ந்திருக்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உன்னை கர்த்தர் பலப்படுத்துவார். கெத்சமனை தோட்டத்தில் 3 விஷயம் ஜெபித்து பார்க்கிறார் இயேசு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். ஆனா அங்க பதில் ஒண்ணுமே இல்லைன்னு உடனே என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆகட்டும்னு அமைதியா இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூதர்கள் வந்து பலப்படுத்துவார். தூதர்கள் வந்து பலப்படுத்துவார். நம்ம தூதனை பார்த்தாலே பயந்து ஓடிடுவோம். ஐயா அவன் வந்தா எப்படி இருக்கும்? ஆமா, தூதன் வந்து பலப்படுத்துகிறான். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? அடங்கியிரு, அமர்ந்திரு. கடைசி ஒரு காரியம், ஏசாயா 30:15-16. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படி அல்ல. என்ன சொல்றாங்க ஆண்டவருக்கே? அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போம் என்கிறீர்கள். பக்கத்துல நல்லா கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. எல்லாம் கை கொடுத்துட்டீங்களா? அதுக்கப்புறம் தான் நான் சொல்ல போறேன். ஆமா, அடங்கி இருங்கள், அமர்ந்திருங்கள், அவசரப்படாதிருங்கள். ஒரு அல்லேலூயா. மறந்துட மாட்டீங்களே இந்த 3 வார்த்தையும். அடங்கி இருங்கள், அமர்ந்திருங்கள், அவசரப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ மனம் திரும்பி கொஞ்சம் உட்கார்ந்துரு அப்படின்னு சொன்னா இவங்க ஆண்டவருக்கு என்ன சொல்றாங்களா? அப்படி அல்ல, நாங்க உட்கார்ந்துலாம் இருக்க மாட்டோம். நாங்க எதுல ஓடி போறோம்? குதிரைகளின் மேல். எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட பணம் நிறைய இருக்கு. நாங்க பணத்தை வச்சு எங்க போறோம்? துபாய்க்கு போறோம், லண்டனுக்கு போறோம், எங்கனாலும் போவோம். எங்கனாலும் போ. அதுக்கப்புறம் அந்தரங்கத்தில் தொங்கிட்டு ஒரே அப்பான்னு கத்த வேண்டியதான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. 15வது அதிகாரம் ஆதியாகமத்தில் ஆண்டவர் தெளிவா பேசியிருக்கிறார். ஆபிரகாமே, உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல என்ன செய்யும்? இருக்கும், இவ்வண்ணமா இருக்கும் என்று காண்பிக்கிறார். 15ல் ஆண்டவர் தெளிவா பேசியிருக்கிறார். ஆனா 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சாராளமா எதை கொண்டு கொடுக்குறாங்க? ஆகாரம் கொண்டு கொடுக்குறாங்க. அவசரம், இவள் வழியாய வீடு கட்டப்படும். நீ அவசரப்பட்டு யாரை சார்ந்து கொண்டாலும் அந்த காரியங்கள் வாய்க்கவே வாய்க்காது. கையை உயர்த்தி இதுக்கு தான் அல்லேலூயா சொல்லணும். நம்ம காரியம் வாய்க்கும்னா இப்போ அவ்வளோதான், இந்த இடமே கைத்தட்டால நிரம்பி இருக்கும். அவசரப்பட்டு எதையும் சார்ந்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் உண்டு, அதற்காக காத்திரு.
ஐயா எனக்கு பின்னாடி வந்தவெல்லாம் முன்னாடி போறானே போட்டும். அல்லேலூயா. எங்கேயோ போயிட்டானே போகட்டும். நான் இன்னும் நடந்து தவந்து தான் போய்கிட்டு இருக்கேன். அவன் கார்ல போயிட்டான். இன்னும் பார்த்தா அவன் எங்க என்ன சொல்ல முடியாத அளவுக்கு என்னெல்லாமோ பேசுறாங்களே ஐயா வாழ்க்கையில. நான் உனக்கு சொல்றேன், எல்லாரும் முந்தி போட்டும், எல்லாரும் ஓடட்டும். உனக்கு நீ கர்த்தருக்கு உண்மையா அவசரப்படாம காத்திருப்பாய் என்றால் நீ நடந்து அல்ல, கழுகுகளை போல சிறகுகளை அடைத்து உயரே பறக்கிற நாட்களை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா. அதுக்கு போய்கிட்டு நான்லாம் என்னையெல்லாம் கொண்டுட்டு ஃப்ளைட்டில் போக முடியுமா சொல்லுங்க? எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த மனுஷனையும் நாடு விட்டு நாடு கர்த்தர் கொண்டு போனார்னா உனக்கு ஏன் செய்ய மாட்டார்? ஒரு நாள் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது, இன்னும் போகணும்னு ஆசைப்படுறதும் கிடையாது. ஒருத்தர் எனக்கு சொன்னார், பாஸ்டர் நீங்கள் யூகேக்கு வரணும். அப்படியா? சரி, நான் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு லெட்டர் மாத்திரம் கொடுங்க. எல்லா பாஸ்டருக்கும் நான் காண்பித்து உங்களை நான் என்ன செய்கிறேன், யூகேக்கு கூட்டு போகிறேன். இன்னைக்கு வர அவருக்கு ஒரு பதில் கூட நான் அனுப்பலை. எத்தனையோ வருஷம் ஆயிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இங்கே லெட்டர் போட்டு நம்ம அவசரமாக எங்கே போயிடலாம்? யூகே போயிடலாம், யுனைடெட் கிங்டம் போயிடலாம். ஆனால் ஜிகே போக முடியாது. ஜிகேன்னா என்னது? காட்ஸ் கிங்டம். கை தட்ட மாட்டீங்களோ? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு யூகே வேணுமா ஜிகே வேணுமான்னு கேளுங்க. யூகே வேணுமா ஜிகே வேணுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேருக்கு யூகே போனோம்னா என்னன்னாலும் பண்றியா, என்னை கொண்டு போய் ஃபிளைட்ல ஏத்தி அங்க இறக்கி மாத்திரம் விட்டுறியா, போதையா. கர்த்தரை விட நீ தான் எனக்கு பெரிய ஆளா இருப்ப, அதனால உனக்கே கோடி கோடி. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில உயர்வுகள்னு வரணும்னா அது தேவன் குறித்த வேளையில் வரணும், அது தேவனால் வர வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் குறித்த வேளையில் வரணும், தேவன் குறித்த வேளையில் தேவனால் வரணும், தேவனால் வரணும். அப்படி சிகரங்களை கடப்பா. ஆமென். அல்லேலூயா. மலை மேல் உள்ள பட்டணமாய் நீ பிரகாசிப்பா. உனக்கு குறித்தவைகளை கர்த்தர் நிறைவேற்றுவா. அவருக்கு காத்திருந்த நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை உலகம் அறியும். கைகளை உயர்த்தி உடலே. உலக அறியதிலேயே நீ அறிந்து கொள்வாய், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரியா. அதனால தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, உங்களை எங்கள் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? அவன் சொன்னான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய். கரங்களை தட்டி நல்லா கர்த்தருக்கு நல்லா தலைக்கு மேல தட்டி ஒரு பெரிய அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. பாடல நேரம் இல்லை. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல நான் பாஸ்டர் கையில மைக்க கொடுத்து ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள், அமர்ந்திருங்கள், அமர்ந்திருங்கள், அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீர்கள். சில பேர் அவசரப்பட்டு இவங்க கூட ஐக்கியம் வச்சா நம்ம மேலே வந்துடலாமா, அவரு கூட ஐக்கியம் வச்சா மேலே வந்துடலாமா? அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதெல்லாம் வேண்டவே வேண்டவே. உன்னை அவர் காண்பிக்கணும், அடையாளம் காண்பிக்கணும். இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு. அப்படி யோர்தான் நதியில ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அடையாளம் காமிச்சார் பார்த்தீங்களா? அந்த அடையாளத்துக்கு இந்த உலகத்துல ஈடு இணை எதுவுமே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
தேவன் உங்களை காண்பிக்கணும், தேவன் உங்களை அடையாளப்படுத்தணும். அதை விட்டுட்டு நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், வேண்டாம். அவராலே என் வீடு கட்டப்படும், ஆகாராலே சொல்லாத. கர்த்தர் தான் உன் வீட்டை கட்டணும். ஆமென். கர்த்தர் தான் உன் வாழ்க்கையை கட்டணும். இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். நான் அடங்கி இருப்பேன் ஆண்டவரே, அமர்ந்து இருப்பேன், அவசரம்லாம் பட மாட்டேன். உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய விருப்பத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஒருபோதும் என்னை ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல, நீர் எனக்கு பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. எத்தனை பேர் கர்த்தரை நம்புகிறவர்கள் மாத்திரம் 2 கைகளை நல்லா பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி கொள்ளும். இந்த கால வேளையிலே கர்த்தர் உன்னோடு பேசி இருப்பாரே, ஆனால் 2 கைகளை நல்லா உயர்த்தி கொள்ளுங்க. நான் பார்க்கிறேன், அதுக்கான நீ கீழே போட்டுக்கிடலாம். கர்த்தர் உன்னை பார்க்கிறார். நான் எல்லா சூழ்நிலையிலையும் உமக்கும் நீர் எனக்கு மேல் வைத்திருக்கிறவர்களுக்கும் நான் அடங்கி தாழ்மையினால் என்னை காத்துக்கொள்வேன். அமர்ந்திருந்து என் வார்த்தைகளை காத்துக்கொள்வேன். எதையும் வீணா பேசிட மாட்டேன். அவசரப்பட்டு எதுலையும் நான் இறங்கிடாம அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்கிற அந்த வேலைக்காக நான் காத்திருப்பேன். அவர் சொல்வார், இப்ப நீ ஜாடியில தண்ணீரை நிரப்பு, இப்ப கொண்டு போ, உன்னுடைய வெறுமையான வாழ்க்கை அற்புதமான ரசமா மாறும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லே. 2 கைகளை நல்லா உயர்த்தி கொள்ளுங்க. வெஸ்டர்ன் வாசிங்க. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடும். நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடும். விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தை வெல்வது நீதான். விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர், எனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். நான் நம்புவது அவராலே வருகை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, ஆத்துமாவே கர்த்தரையே. எல்லாரும் சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புவது அவராலே வருகை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருகை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருகை வந்திடுமே. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நான் அடங்கி இருப்பேன். இது வெறும் வார்த்தையாக அல்ல, அர்ப்பணிப்போடு சொல்லுங்கள். கர்த்தருடைய கரங்களில் நான் அடங்கி இருப்பேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் அமர்ந்திருப்பேன். சத்தமாய் சொல்லுங்கள், அமர்ந்திருப்பேன், அவசரப்பட மாட்டேன். ஆமென். கர்த்தருக்கே நம்ம சில நேரத்துல ஆலோசனை சொல்லுவோம். இப்படி இருந்தா எப்படி ஆண்டவரே, இப்படி செஞ்சிருங்க, அப்படி செஞ்சிருங்க. இல்லைங்க, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அவசரப்படக்கூடாது. 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். இந்த காத்திருப்பின் நாட்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டிய 3 காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பித்தாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் இன்னும் அடங்கி இருப்பேன்? 1, நான் கர்த்தருக்கு அடங்கி இருப்பேன். கர்த்தர் எனக்கு மேல வச்ச அதிகாரங்களுக்கும் அடங்கி இருப்பேன். பைபிள் சொல்றது, எந்த அதிகாரங்களும்
நமக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கிறாரா, நமக்கு மேல ஒரு தலைவரை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாமே கர்த்தரால் வைக்கப்பட்டது. அதனால எல்லாவற்றுக்கும் அடங்கி இருக்கணும். கிறிஸ்துவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படி இருக்கணும், கீழ்ப்படிஞ்சிருக்கணும். பைபிள் அப்படி போதிக்குது, பைபிள் அப்படி சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தரையே நோக்கி அமர்ந்து இருக்கணும். எல்லாரும் உங்க மேல உங்க கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே அமர்ந்திருப்பேன் உம்முடைய அருகினில், சாய்ந்திருப்பேன் உம்முடைய தோள்களில். ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே, அமர்ந்திருப்பேன். அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோள்களிலே. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. கைகளை உயர்த்தியே, ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் நேசிக்கிறே, நேசிக்கிறே உம்மைத்தானே. நினைவெல்லாம் நீர்தானையா. துதிப்பாடல் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இப்படி சமூகத்தில் நான் இன்னும் அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே, இன்னும் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. நிச்சயம் கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருக்கு காத்திருக்கிற நேரம் வேஸ்ட் இல்லைங்க, வேஸ்ட் ஆகி போகாது. அது இன்வெஸ்ட்மெண்ட் டைம். நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஹல்லேலூயா. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புகிற நாட்கள் வருகிறது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நல்ல ஆண்டவரே, இந்த பகல் ஆராதனை நம்முடைய மகிமை வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், உடைய வார்த்தை வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். சபையை நீர் நேசிக்கிறீர், உடைய நாம மகிமை அடைந்ததற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை பேசின அன்பு போதகரை கர்த்தர் இன்னும் அதிகாரப்படுத்தும், மாலை கூட்டங்களிலும் பயன்படுத்தும், போகையில் வருகையில் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டுடைய தயவுள்ள கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகளை கவனித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல கிருபைகளை கொடுங்க. இந்த வருகிற வாரத்துல பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.